இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையையும் உடைச்சிட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக அவங்க என்ன வெறுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அட்லீஸ்ட் என்ன ஒரு தடவையாவது மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன்னு கூட வேண்டாம், ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. எனக்கு அதுவே போதும் இசை. உங்களுக்கு நடுவுல நான் எப்படி பேசுறது விஷால்? அம்மா தானே, நீங்களே போய் பேசலாமே. இல்ல இசை, என்னால பேச முடியல, அந்த தைரியமும் இல்ல. என் அம்மா நீ சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ப்ளீஸ் இசை, அம்மா கிட்ட எனக்காக பேசு ப்ளீஸ். ப்ளீஸ் இசை, அம்மா கிட்ட பேசு இசை. ஏய் விஷால், என்ன இது? பரவாயில்ல விடுங்க, நான் பேசுறேன். வாங்க. சரி. அம்மா. வா இசை. சொல்லு இசை, என்ன விஷயம்? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அம்மா, நான் கேட்டு நீங்க இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இசை, நீ விஷால் பத்தி பேச வந்தியா? அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள முதல்ல வரும்போது இந்த குடும்பத்துல சந்தோஷம் ரொம்ப நிறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ அந்த சந்தோஷமே இல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஷால் உன்னை பேச சொன்னானா? அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்க பேசலன்னா அவருக்கு அன்னைக்கு கூட உடம்பு முடியாம போயிடுச்சுமா. அவர்கிட்ட இருந்த சந்தோஷம் எதுவுமே இப்ப அவர் முகத்துல இல்லம்மா. அவரை பார்க்கவே கஷ்டமா இருக்குமா. அவன் கஷ்டப்படட்டுமா? அவன் கஷ்டப்படணும்ன்றதுக்காக நான் கொடுக்கிற தண்டனை தாமா இது. அத அவன் அனுபவிச்சுதானே ஆகணும். அம்மா, இருந்தாலும் நீங்க கொடுக்கறது ரொம்ப பெரிய தண்டனைமா. தாயே புள்ளைய மன்னிக்கலன்னா எப்படிமா? இசை, நீதான் இப்படி பேசுறியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பண்ண தப்பால நான் மட்டும் பாதிக்கப்படலமா, நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், இந்த குடும்பத்தை ஆட்சி செய்யணும், அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட. என்ன ஏமாத்திட்டாமா. நான் பெத்த புள்ள, அவனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதுன்னு தெரியும் போது என்னால தாங்கிக்க முடியல. அந்த கோவம்தாமா எனக்கு. இசை, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ இது வரைக்கும் கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல, சொல்லவும் மாட்டேன். ஆனா விஷால் கிட்ட பேசுங்கன்னு மட்டும் கேட்காத.